கிறிஸ்துவுடன் கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வெண்மலை கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில் இந்த தியானத்திற்காக, ஞாயிற்றுக்கிழமை தியானத்திற்காக தந்திருக்கிற தலைப்பு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் வெளிப்பாடு. இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபை வெளிப்படும் பொழுது, அந்த கிருபையை புரிந்து கொண்டால் தடம் பதிக்கிற காரியங்கள் வெற்றியின் இலக்காய் காணப்படும். அன்புக்குரியவர்களே, இறைவன் எப்பொழுதும் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு காண்பிக்கிறவராய், நம்மை கிருபையினால் நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். நாம் அதை, அந்த வெளிப்பாட்டை, இரக்கத்தின் வெளிப்பாட்டை, கிருபையின் வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 15 20 வசனங்கள் முடிய உள்ள வேத பகுதி இறைவனின் மகத்தான இரக்கத்தையும் எதிர்கால நிறைவையும் அவர் இறை மக்களுக்கு தருகிற மன்னிப்பையும் இங்கே வெளிக்காட்டுகிறார். எத்தனை காரியங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய கரம் இன்று மட்டும் நம்மை கட்டுப்படுத்தவில்லை, எதிர்கால திட்டங்களுக்கும் அவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். 18வது வசனத்துல மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பானவர் யார்? என் பாவங்கள், என் சாபங்கள் என்னை விட்டு நீங்கும்படியாக அவர் தம்மை வெளியரங்கமாக்கினார். இந்த உலகத்திலே அவதரித்தார், மனு உருவானார். என் பாடுகளை அவர் சுமந்தார், என் காயங்களை அவர் ஏற்றார். அதன் வழியாக அவருடைய கிருபையை எனக்கு வழிகாட்டி இருக்கிறார். மற்றொரு வேத பாடமாகிய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி 24 முடிய உள்ள வேத பகுதியிலே அவர் இறை மக்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து மற்றவர்களை மதித்து அன்பு செலுத்துங்கள் என்கிறார். நான் என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்கிறவனாக வாழ வேண்டும். நான் மற்றவர்களுக்கு செய்கிறவனாய் வாழும் பொழுது அந்த நோக்கங்கள் அங்கே நிறைவேறுகிறது. மற்றொரு வேத பாட பகுதியாகிய மார்க்க நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 52 முடிய உள்ள வேத பகுதியில பர்த்திமேயு என்கிற பார்வையற்றவன், இறைவனை அறிந்தவன், இறைவன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் உரத்த சத்தத்தோடு அவரை அழைத்து தனக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும், கருணை காண்பிக்க வேண்டும், பார்வையை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவனாக வருகிறான். அவனை மற்றவர்கள் அதற்றின பொழுது இன்னும் அதிக சத்தத்தோடு வருகிறான். விளைவு என்ன? ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இறைவனுடைய பாதப்படியிலே வந்து இறைவன் வெளிப்படுத்துகிற கிருபையை பெற்றவனாய் காணப்படுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஒதுக்க வேண்டியவற்றை ஒதுக்குவோம் என்று சொன்னால் இறைவனுடைய கிருபை நம்மிலே வெளிப்படும் என்பதிலே மாற்றமில்லை. அந்த கிருபையை காண இறைவனை நோக்கி பயணிப்போம், இறைவன் நெருங்குவோம், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கிருபையை பெறுவதற்காக நாங்கள் எத்தனைக்கும் பொழுது மன்னிக்கிற தேவனாகிய நீர், நன்மை செய்ய விரும்புகிற தேவனாகிய நீர், உம்மிடத்தில் அழைக்கிற தேவனாகிய நீர் எங்களை ஆட்கொண்டு உடைய கிருபை என்ன உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.